வெல்கம் பேக் மக்களே. நம்ம இன்னைக்கு எந்த வீடியோ இருக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ தான் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th சோஷியல் சயின்ஸோட இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போது பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியோட 2 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான சப்ஜெக்ட். சில பேருக்கு ஈஸியாக இருக்கலாம், சில பேருக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஓகேங்களா? இந்த மிட்டம் வேறு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மிட்டம்கான நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் படிக்கணும், ஓகேங்களா, எந்த கொஸ்டின்ஸை படிச்சா எவ்வளோ மார்க் எடுக்கலாம் அப்படின்றத சில பேர் நிறைய ஐடியா பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். அவங்களுக்காக தான் இது. ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலில் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் போட்டு வந்துட்டு இருக்கோம். 10th சரி, சோஷியல் சயின்ஸு, மேக்ஸு, அப்புறம் 11th 12th எல்லாத்துக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் போட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ என்ன பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் மேலே மார்க் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரியோட 2 மார்க்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரியோட 2 மார்க்ஸ் வந்து லெசன் 1ல் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5, 6. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நான் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக இருக்க போது ஹிஸ்ட்ரியோட 2 மார்க்கில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் 2ல் பார்த்தீங்கன்னா 1, 3, 4. ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லெசன் 3 பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6. ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஹிஸ்ட்ரியில். ஓகே, நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி முடிஞ்சிச்சா? அடுத்து என்ன பண்ணுவோம், ஜாகிரஃபி தான் போகிறோம். ஜாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா லெசன் 1 அந்த ரோமன் லெட்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அதில் 3. ஓகேங்களா? அது ஃபுல்லாக. நெக்ஸ்ட் வந்து ரோமன் லெட்டர் 4 அதுவும் ஃபுல்லாக தான். 5ல் பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் படிக்கணும். இப்போ ரோமன் லெட்டர் 4, 5 என்ன இருக்க போது உங்களுக்கு வந்து கிவ் ரீசன்ஸ் இருக்கும், டிஸ்டிங்விஷ் பிட்வீன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக ஜாகிரஃபியில். ஸோ அதுக்காக அது கன்வீனியன்ட்காக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5ல் வந்து 1, 2, 3, 5 இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இப்போ சொல்கிறது எல்லாமே 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து லெசன் 2 பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது, 1, 2, 3, 5, 6, 9. ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதில் வந்து ரோமன் லெட்டர் 6ல் பார்த்தீங்கன்னா 1, 3யும், ரோமன் லெட்டர் 7ல் பார்த்தீங்கன்னா 1, 2வும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெசன் 3 பொறுத்த வரைக்கும் இருக்க போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா 6ல் வந்து 1, 2 இம்பார்ட்டன்ட்டு. ரோமன் லெட்டர் 7ல் வந்து பார்த்தீங்கன்னா 1, 3, 4. ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் அது சிவிக்ஸ். ஜாகிரஃபி முடிச்சாச்சு. சிவிக்ஸ் அதே 10th சோஷியலுக்கான சிவிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சிவிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் லெசன் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இந்த மிட்டம்ல இருக்க போதும். என்னென்ன லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா லெசன் 1ல் வந்து 2, 3, 4, 5, 6. ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து லெசன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 5. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். 2 மார்க்ஸ் தான். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே 2 மார்க்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக்ஸ். சிவிக்ஸ் முடிஞ்சிச்சு. எக்கனாமிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா லெசன் தான் இந்த மிட்டம் உங்களுக்கு. லெசன் 1 பொறுத்த வரைக்கும் 1, 3, 4, 5, 7. ஓகேங்களா? லெசன் 2 பொறுத்த வரைக்கும் அது 1, 2, 3, 5, 7. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்க போது. ஸோ நம்ம என்ன பார்த்தாச்சு, ஹிஸ்ட்ரிக்கு, ஜாகிரஃபிக்கு, அதே மாதிரி சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தாச்சு. கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் படிங்க. இதுலேருந்து நிறைய வரதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. மிட்டம் கொஞ்சம் ஷார்ட்டான எக்ஸாம் தான். உங்களுக்கு வந்து மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் போது 50 மார்க்ஸ் தான் கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதிகமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிக்கணுன்றது அவசியம் எதுவும் இருக்காது. ஆனாலுமே நீங்கள் இதை வந்து இப்பயே படிச்சு முடிச்சுனா உங்களுக்கு த்ரூ அவுட் பப்ளிக் வரைக்குமே ஹெல்ப் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த கொஸ்டின்ஸை ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. இதில் எதுவுமே ஒமிட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? மோஸ்ட்லி எதுவும் ஒமிட் பண்ணாதீங்க. ஒமிட்டே பண்ணாதீங்க. மோஸ்ட்லி இல்லை, ஒமிட் பண்ணாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், 5 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா லெசன் 1ஓடது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த் இந்த கொஸ்டின் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து லெசன் 2 பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து லெசன் 3ல் பார்த்தீங்கன்னா என்ன இருக்க போகுது, ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, 3, 5, 6 இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸில். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஜாகிரஃபி வந்து அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் சொல்லிருக்கோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் லெசன் 1 பொறுத்த வரைக்கும் இருக்க போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து லெசன் 2ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும். நெக்ஸ்ட் வந்து லெசன் 3 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டில் வந்து மேப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் தான். ஸோ என்ன பண்ணுங்கள், மேப் அந்த கொஸ்டின்ஸ் இருக்க மேப் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டு சிவிக்ஸை பொறுத்த வரைக்கும் லெசன் 1ல் வந்து அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின். ஓகேங்களா? அதேமாதிரி லெசன் 2ல் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின். எக்கனாமிக்ஸ்க்கு வந்து அது ஃபர்ஸ்ட் லெசன் 1ல் ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, லெசன் 2ல் வந்து தேர்ட் கொஸ்டின் மட்டும். ஸோ ஓகேங்களா? இதுதான் உங்களோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ 10th சோஷியல் சயின்ஸோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2 மார்க், 5 மார்க்ஸ் சாப்டர் வைஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி அதெல்லாமே சேர்த்து தான். ஓகேங்களா? ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸோட எல்லாத்தோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இது தான். ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி படிங்க. இதில் எதுவும் ஒமிட்லாம் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக இதில் வந்து கொஸ்டின்ஸ் நிறைய உங்களுக்கு கேட்குறாங்க. என்ன பண்ணுங்கள், நம்ம சேனலில் போகிற வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதில் வந்து அதிகமாக கமெண்ட் இருக்கோ கண்டிப்பாக நாங்கள் அதுக்கான வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஓகேங்களா? எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு. தேங்க்யூ.